ஹே கதிக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்லு, நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க சைனீஸ் ஷார்ட் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாருக்குமே ஹாப்பி 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 பொங்கலுங்க. எனக்கு பொங்கல் வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல். நீங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல்ல இருந்து உங்க எல்லாருக்குமே வந்து லைஃப் வந்து ரொம்ப முக்கியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து ஒரு 2 நாளுக்கு மட்டும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. முடிஞ்சா டைம் இருக்கும் போது கண்டிப்பா வீடியோ போடுறேன். அப்படி போட முடியல அப்படின்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சோ இப்ப வாங்க இந்த எபிசோட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாப்போம். ஷினியோட அம்மா வந்துட்டு யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நைட்டே தான் அந்த கிளப்ல தான் ரூம் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஷினி வந்து எழுந்து வெளியில வரா. அம்மா, நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேமா, நான் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரி பேசுற, இப்பதான் வந்துட்டு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா அம்மாக்காரி. உடனே விடாம சானுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. சான் வந்து அட்டன் பண்ணவே மாட்டான். இவன் செம கடுப்பாயிடுறா. இவன் பார்த்தா ஏதோ ஒரு கிளப்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கான். பக்கத்துல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு நல்லாவே தெரியுது அவ போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவன் தெரிஞ்சேதான் அட்டன் பண்ணல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஏதோ ஒரு கிளப்புக்கு வராங்க. அப்ப வந்து ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இந்த மீட்டிங்க்கு போகவே பிடிக்கல. எதுக்காக வந்துட்டு நம்ம ஷினியோட அம்மா என்ன இந்த மீட்டிங்க்கு போன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அக்ரிமெண்ட்டை சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதோ இது எல்லாமே தப்பா இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, நான் இங்கவே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னவா இருந்தாலும் உடனே என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஷினிய காட்டுறாங்க. போனை அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயில்ல அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. நீ வர மாட்டல்ல, நீ போன் அட்டன் பண்ண மாட்டல்ல, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, ஏன்னா உன்னோட ஆள் அவ அங்கதான் இருக்கா, அவளா நானா நீ இன்னைக்கு பார்க்க போறேன், உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து அவளை காப்பாத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இங்க நம்ம ஹீரோயினும் வந்து அந்த மீட்டிங்க்கு போயிடுறா. அங்க பார்த்தா நல்ல மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான். அவனை பார்க்கவே வந்துட்டு நமக்கு கடுப்பா தான் இருக்கு. ஏதோ சம்திங் அவன் பண்ண போறான் அப்படின்னு நமக்கு தோணுது. அதே மாதிரி வந்த உடனே ஹீரோயின் கிட்ட அக்ரிமெண்ட் அப்புறம் சைன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு கம்பெனி கொடு, நம்ம 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோன்னு என்ன பண்ற அப்படின்னா வேற வழி இல்லாம அவன் கொடுத்ததை வாங்கி நம்பி அவ குடிச்சு முடிச்சிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவளுக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துடுது. ஷினியுமே இந்த கிளப்புக்கு வந்துடுறா. அவ வந்த உடனே வந்து அவங்க அம்மா சொன்ன ரூம் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தேடிக்கிட்டு இருக்கா. இங்க இவனுங்க ஹீரோயின் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அரைகுறையா ஆக்கிட்டு அப்படியே வந்து ஹீரோயினை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து ஷினி வந்து அதை பாத்துடுறா. பார்த்த உடனே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உள்ள போயிட்டு நிறுத்தாத, நானும் ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவளை பார்த்த உடனே இந்த ஆளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எவடா இவ அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்க பாட்டில ஷினியோட மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இதையும் வேஸ்ட் பண்ணும், இவளையும் சேர்த்து போட்டு 2 பேரையும் பக்கத்துல வச்சு போட்டோஸ் எடு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு வந்து அவளோட பொண்ணுதான் இவ அப்படின்றது தெரியாது இல்லையா, அதனால இவன் வந்துட்டு இவளையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம சான் வந்து இப்பதான் வந்துட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கறான். அந்த மெசேஜ் கேட்ட உடனே சானுக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. அவன் உடனே எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணும்ன்றதுக்காக இங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ தான் வந்துட்டு அந்த கிளப்போட வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, அவகிட்ட இருந்து ஒரு போன் வரல, ஒண்ணும் வரல, என்ன பண்றது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு கிளப் வாசல்ல சானோட கார் வந்து நிக்குது. உடனே இவன் பதறி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறானா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கும் பயமாயிடுது. எங்க பார்த்தா இவனுங்க வந்து இலவச இணைப்பா வந்தவளையும் சேர்த்து போட்டு அவளையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் சான் தான் உள்ள வந்துடுறான். வந்த உடனே போட்டு இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். பின்னாடியே நம்ம ஹீரோவும் வரான் இல்லையா. ஹீரோ வந்து வேகமா ஹீரோயினை பார்த்த உடனே அவன் கோட்டை கட்டி எடுத்துட்டு போய் போத்துறான். அதுக்கப்புறம் விடுவானா சும்மா ஹீரோ அங்க இருக்க பாட்டில எடுத்து அந்த ஆளோட மண்டைய பொழந்துடுறான். கேமரால இருந்த மெமரி கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அங்க இருந்து வெளியில போயிடுறான். இங்க பார்த்தா நம்ம சான் என்ன பண்றது, அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு நீங்க செத்தீங்கடா, இன்னைக்கு எதுக்காக நீங்க இப்படி பண்ணனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போற இடத்துல கார் பார்க்கிங் ஆண்டா முன்னாடியே போய் நின்னுறான்.
போயிட்டு அவனுங்க 2 பேரையுமே அடி பொழந்து எடுக்கிறான். அடப்பாவி இப்பதானடா முடிச்ச, மறுபடியும் ஏண்டா வந்த அப்படின்றானுங்க இவனுங்க 2 பேரும். முதல்ல மரியாதையா யார் இதை பண்ண சொன்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்ல மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு விடுறான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க ஹீரோவோட கையெல்லாம் வந்து அடியா இருக்கா. அதனால ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் சரி, உன்னோட உயிருக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பு கொடு. நீ தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டல, மறுபடியும் எதுக்காக போய் அவங்க கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு சொல்றா. என்னால என்னோட ஆத்திரத்தை வந்து அடக்கவே முடியல, நான் என்ன பண்றது. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பான். பணம் இருக்கவங்க இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க எல்லாம் இவ்வளவு கேவலமா சீப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவு நான் நினைச்சு பார்க்கல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நாளும் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காம நான் பாத்துப்பேன். இனிமே நம்ம லேட் பண்ணவே கூடாது, சீக்கிரமா இந்த விஷயத்த எல்லாத்தையும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் உடனே நானும் அதை தான் நினைக்கிறேன். இது வந்துட்டு இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு போகும், நான் எதிர்பார்க்கல. இந்த விஷயத்த எல்லாத்தையும் சட்டுன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்றா. எங்க பாவம் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது பலான்னு ஒண்ணு விழுது ஷினிக்கு. உனக்கெல்லாம் வந்துட்டு சோறை போட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து செலவுக்கும் காசை கொடுத்தா நீ வந்து சும்மா இல்லாம நீயே தேடி போய் பிரச்சனையில விழுவியா? நான் அவளுக்காக செட் பண்ண ட்ராப்ல நீ எதுக்காக போய் விழுந்து எல்லாத்தையும் கெடுத்த அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமா. உடனே வந்து இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு, எனக்கு மான மரியாதை எல்லாம் போச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. அப்ப மறுபடியும் அம்மாக்காரி என்ன சொல்றேன்னா, மறுபடியும் நான் உனக்கு இததான் சொல்றேன், என் பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, ஏதோ ஒரு பொம்பளை மாதிரி நடந்துக்காத. இந்நேரம் உன் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எவன் தேவையோ அவனை வந்துட்டு என் கையை விட்டு போகாதது மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருப்பேன். உங்க அப்பாவை எப்படி இவ்வளவு நாளும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்லி தரவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அடுத்த சீன்லயே வந்துட்டு நம்ம சான் எங்க குடிச்சுக்கிட்டு இருப்பானோ அந்த இடத்துக்கு ஷினி போற. அங்க பார்த்தா அவன் வந்துட்டு ஃபுல் போதையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு நெருக்கமா பேசுறா. வா வீட்டுக்கு போலாம், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது அவனுக்கு அது யாரு அப்படின்னு தெரியல. அவனுக்கு ஹீரோயின் மாதிரி தெரியுது. அதோட மறுநாள் அவன் எழுந்து பார்க்கும் போது பார்த்தா ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கான். யார் கூட இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போறான். பார்த்தா ஷெனி தான். ஹாய் ஹனி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு நல்லா புரிஞ்சிடுது, ஐயோ இவன் நல்லா நம்மளுக்கு பிளான் பண்ணி சிக்க வச்சுட்டாடான்னு. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவன் வந்துட்டு எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எந்த நேரமும் தனியாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து இவனை சமாதானப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறான். இருந்தாலும் ஹீரோக்கு வந்துட்டு இப்போதைக்கு இவன் கிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவனுமே வந்து தள்ளி போயிடுறான். ஷினியோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாங்க போல. அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னும் போது என்ன ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரிப்போர்ட்ல வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட குடிக்கவே கூடாது, ஸ்மோக் பண்ணவே கூடாது, உயிருக்கே ஆபத்தாயிடும், காப்பாத்துறது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு ஒண்ணு. ரொம்ப சந்தோஷம், கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றா. ஷெனியோட அப்பாவுக்கு 3வது ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நேரா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பார், என் புருஷன் கூட வந்துட்டு உன்னை இந்த அளவு செட்டில் பண்ணுவானா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன், ஏன் எல்லாத்தையும் நான் சொல்றதெல்லாம் பண்ணினா இன்னும் கூட பணம் தரேன். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என் புருஷனை எந்த நேரம் நீ குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீங்க என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. ஆமா ஆண்டி செல்லம், நான் மிரட்டுறேன். நீ காசு வாங்கிக்கிட்டு பண்ண அப்படின்னா உனக்கு தான் நல்லது, இல்ல அப்படின்னா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி எல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறா. அதுக்கு அப்புறத்துல இருந்து பார்த்தா ஷினியோட அப்பாக்கு போதைய தெளியவே விடுறது இல்ல. இந்த பொம்பளை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கா. அந்த ஆளு மொடா குடிகார மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல ஷினியோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சானோட அப்பாவை போய் பாக்குறாங்க. என்னங்க பண்றது, இதுக்கு மேல வந்து லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஷினி வந்து பிரெக்னெண்டா இருக்கா. அவ 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப நம்ம இமீடியட்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லது, இல்லைன்னா வயிறெல்லாம் பெருசாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருமே என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல கொஞ்சம் கூட லேட் பண்ண கூடாதுங்க, உடனே நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணியே ஆகணும். அடுத்த வாரம் என்னோட பர்த்டே வருது, அந்த பர்த்டே அன்னைக்கே வந்து இவங்களுக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சான் தான் பாவமா நின்னுகிட்டு இருக்கான். அடி பாவி, என்ன பண்ணடி நீ என்ன அப்படின்ற மாதிரி.
சானோட அப்பாவோட பர்த்டே டேட்டுமே வந்துடுது. இவங்களுக்கு அன்னைக்கு கல்யாணம் ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து எதுலயும் கலந்துக்கிறதுக்கு இஷ்டமே இல்ல. இவளும் வந்து இவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. இது பார், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, சும்மா நீ நடந்ததையே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வேலைக்காகாது, நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இதுக்கு அப்புறமாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இவன் நீ ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு காதுலயே வாங்காத மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு நம்ம சேனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இது பார், அவன் வந்து 18 வயசு கம்மியான பையன் கிடையாது, அவன் வளர்ந்துட்டான், இதுக்கப்புறம் அவனை பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல, அவனோட லைஃப் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்ட்டிக்கு வந்த உடனே வந்துட்டு நம்ம ஷினிக்கு செம்ம கடுப்பாயிடுது. சேனுமே வந்துட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறான். ஷினி வேணும்னே என்ன பண்றா அப்படின்னா, நம்ம சேனை வேக வேகமா அவகிட்ட இழுத்துட்டு போயிட்டு, இது பாரு, நான் வந்து உனக்கு அக்கா, இவன் வந்து உனக்கு இனிமே மாமாவாயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்ப உடனே ஹீரோயின் ஒரு பிட்ட போடுறா. கரெக்ட் தான், இனிமே நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடணும், ஆனா நீ என்ன ஆன்டின்னு கூப்பிடணும், ஏன் தெரியுமா, நானும் நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், நம்ம ஷினிக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்றான், ஆமா நானும் இவளும் வந்துட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னும் போது, அடப்பாவி, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதே இல்லையடா உன் லைஃப்ல, ஓ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, சரி சரி எப்படியா இருந்தாலும் சரி சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சபடியே வந்துட்டு நம்ம ஷினியோட அம்மா நின்னுகிட்டு இருக்கா. இவ வேற ஏதோ பிளான்ல இருக்கா போல. பார்ட்டியும் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவோட அண்ணாவும் பேசிக்கிட்டு இருக்காரு, எங்க என் பொண்ணு, எங்க என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம ஷினியோட அம்மாவோட பிளான் போல. ஓ நீதான் என் மாப்பிள்ளையா, ஐயோ அழகாவே இருக்கியே, சான்ஸே இல்ல, இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, சரி சரி எங்க என்னோட சம்மந்தி அப்படின்னும் போது நம்ம ஹீரோவோட அண்ணாக்கு பகீர்னு இருக்கு. ஐயோ இந்த பொம்பளை யாருடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சம்மந்தி, நான் தான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல, நான் தான் ஹீரோயினோட அம்மா, இதாங்க உங்களுக்காக பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், 50 வயசு இல்ல நீங்க 100 வயசு வரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. யார் இந்த பொம்பளை, இந்த பொம்பளை இழுத்து வெளில போடுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு மரியாதையா வாமா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்கள இழுத்துக்கிட்டு போறா. அதே நேரத்துக்கு இங்க ஷினியோட அம்மாக்கும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்த உடனே செம்ம டைம் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு, பயங்கர ஃபன் ஆயிடுச்சு. ஷினியோட அம்மா தான் வந்துட்டு நைட்டோட நைட்டா போயிட்டு நம்ம சேனோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டி, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம், நீ வந்துரு, உன் பொண்ணும் அங்க ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா, அதனால அதுவுமே நீ சம்மந்தம் பேசிட்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு வந்திருக்கா. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு, இதுக்காக தானே நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நிறைய அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றா. இதை நீ முதல்லயே பண்ணிட்டீங்கன்னா நான் எதுக்காக இவ்வளவு தொலைவு வர போறேன், நீ தான் என்னவோ எனக்கு காசே கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதனாலதான் நான் வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை மனசாச்சே இல்லாம காசை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, உனக்கு மானமே போச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, நம்மள பெத்தவங்க இந்த அளவுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அன்னைக்கு உன் தம்பியோட பர்த்டே அன்னைக்கு கேக் யார் ஆர்டர் பண்ண நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா எப்படியாவது நாளைக்கே இந்த லாஸ்ட் எபிசோட போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.